அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ஃப் ரிலேட்டடா நேத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வக்ஃப் ஆக்ட் அப்படிங்கிறது 1995ல வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த வக்ஃப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா, வக்ஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இஸ்லாமிய மதத்தினர் வந்து அவங்க கடவுளின் பேரால, அவங்க நம்பிக்கையின் பேரால ஒரு சில சொத்துக்கள வந்து தானமாக குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தானமாக கொடுக்கக்கூடிய சொத்துக்கள நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு தான் யாருன்னா, வக்ஃப் வாரியம், வக்ஃப் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த வக்ஃப் சொத்துக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நிர்வகிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வக்ஃப் சட்டம் 1995 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல 2024ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம மத்திய அரசாங்கம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய கேசஸ் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ அந்த கேசஸ்ல எல்லாத்தையுமே விசாரிச்சு இன்னைக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது நேத்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் அமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நீங்க 5 வருஷம் இஸ்லாமிய மதத்த பின்பற்றினா மட்டும் தான் உங்கனால சொத்துக்கள வந்து தானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நீங்க வந்து ஒரு சொத்து தானம் பண்றீங்க அப்படின்னா, அந்த சொத்து உங்களுடைய சொத்து தானா? இல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள ஏதாவது நீங்க தானம் பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிறத விசாரணை செய்யறதுக்காக, அதுக்காக ஒரு தீர்ப்பாயம் அப்படிங்கிறது இருக்கும். வக்ஃப் தீர்ப்பாயம், வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தீர்ப்பாயம் அவங்க தான் வந்து இறுதி முடிவ வந்து எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் இருக்கு. அதாவது அரசாங்கத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. சரிங்களா? அந்த அந்த ஒரு சொத்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு போயிருச்சு? மாவட்ட ஆட்சியர்களுக்கு போயிருச்சு. மாவட்ட ஆட்சியர்கள்னு பார்க்கிறப்ப அது அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவாக மாறுச்சு. சரிங்களா? இது ஒரு சர்ச்சைக்குரிய ப்ரொவிஷனா இருந்துச்சு. அதே மாரி வக்ஃப் வாரியம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இஸ்லாமிய ஆண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அதுல வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இஸ்லாமிய பெண்களும் அதுல உறுப்பினர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட திருத்தத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலுமே, அதே வக்ஃப் வாரியத்துல உறுப்பினர்கள்ல பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய இல்லாத நபர்கள், இஸ்லாமியராக இல்லாத நபர்களுமே உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட திருத்தத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. எப்படி இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு வக்ஃப் வாரியம், அதுல இஸ்லாமியர்கள் அல்லாத நபர்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுச்சு. இது எல்லாத்தையுமே விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வக்ஃப் வாரியத்துக்கு அந்த 5 வருஷம் தாண்டி தான் 5 வருஷம் இஸ்லாமியராக இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சொத்துக்கள் எல்லாம் தானம் செய்ய பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நடைமுறைய வந்து வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வக்ஃப் வாரியங்கள்ல அந்த தீர்ப்பாயங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு. மாவட்ட ஆட்சியர்களுக்கு இருந்த அதிகாரம் அப்படிங்கிறத வந்து நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அதையும் தடை பண்ணிட்டாங்க. சரியா? மாவட்ட ஆட்சியர்கள் இனிமேல் உள்ள வரமாட்டாங்க. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறுப்பினர்கள் இஸ்லாமிய அல்லாத உறுப்பினர்கள் இருக்கலாம். ஆனா, அது மத்திய அளவுல பார்த்தீங்கன்னா, மத்திய அளவுல இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துல 4 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. மாநிலங்கள் அளவுல இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துல 3 பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பர ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த தீர்ப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் செய்தியிலுமே இன்னைக்கு முக்கியமான செய்தியா அதுதான் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் நேத்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அப்ப சென்னையில வச்சு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். அந்த திட்டம் தான் அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். இந்த அன்பு கரங்கள் திட்டத்துக்கு கீழ பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், ஒரு பெற்றோர அப்பாவையோ, அம்மாவையோ இழந்த குழந்தைகளுக்கு மாதம்தோறும் ரூ. 2000 வந்து ஊக்கத்தொகையாக, ஒரு உதவித்தொகையாக அரசாங்கம் வழங்கப் போறாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய தொடக்க விழா நேத்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்துக்கு கீழ ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க போகுது. சரிங்களா? முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் சமீபத்தில கூட பார்த்திருந்தீங்கன்னா, ரேஷன் பொருட்கள வீட்டுக்கே கொண்டு வரதுக்காக ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே தாயுமானவர் திட்டத்துக்கு கீழ ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நம்மளுடைய ஆ அன்பு கரங்கள் திட்டமும் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்துக்கு கீழ ஒரு பார்ட்டா தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு திட்டம். முதல் கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 6082 குழந்தைகள் வந்து இதுல பயனாளிகளாக இருக்க போறாங்க. 6082 ஓகேவா?
கடைசியா பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி பிரதமருடைய பிறந்த நாள் இல்லையா? பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான், பிரதமருடைய பிறந்த நாளும் அன்னைக்கு தான். ஸோ செப்டம்பர் 17 அன்னைக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ண போறாரு. அது எதுக்காக அப்படின்னா, பெண்களுடைய இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் கேர வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த கேம்பெயினோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்த் நரி சஷக்த் பரிவார் அபியான் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஹெல்தி விமன் ஸ்ட்ராங் ஃபேமிலி கேம்பெயின் அப்படிங்கிற இந்த கேம்பெயின நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போறாரு. எது ரிலேட்டடா அப்படின்னா, விமனோட ஹெல்த் கேர் ரிலேட்டடா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சு. நன்றி.